வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் NMMS எக்ஸாமினுடைய அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ், எப்படி எக்ஸாமுக்கு தயாராகிறது, யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதனுடைய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே நம்ம முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது அந்தளவுக்கு முக்கியமானது, சரிங்களா? இது நம்மளுக்கு 2019 வச்ச மாடல் கொஷின் பேப்பர் தான். இது கோடு மாறி இருக்குது அப்படின்னா கொஷின் பேப்பரும் மாறி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம்லாம் இல்லை. கொஷின் ஒன்று தான், ஆனால் என்ன சொல்லியிருக்கோம், நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரும் இதே மாதிரி தான், கோடு மட்டும்தான் மாற்றி கொடுப்பாங்க. கொஷின்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், அதாவது கொஷின் நம்பர் மாறி இருக்கும், அவ்வளோதான். சரியா? ஏன்னா காப்பி அடிச்சிருவாங்க இல்லையா, அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த மனத்திறன் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு சயின்ஸ்லேயும் ஒரு ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லெசன் போர்ஷன்லாம் சொன்னோம் இல்லையா? 7th ஃபுல்லாக படிக்கணும், 8th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 8th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்ட்டு அதில் எல்லா கொஸ்டின் A to Z ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், 1 மார்க் மட்டும். இதுக்கு மேலே அதை தாண்டி அந்த லெசனில் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி சயின்ஸ்லேயும் ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே போடலாம், சோசியல்லையும் ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி சயின்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பண்ணலாம், இதெல்லாம். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 15 கொஷின் இதில் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது மாதிரி சம்மெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சம் இல்லைன்னா நானே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த சம்லேருந்து பாருங்கள். 16th, வேறுபட்டதை கண்டுபிடி. ஃபைண்ட் த ஐட்டம் விச் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் அதர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒன்று, சரிங்களா? வேறுபட்ட ஒன்று எது, ஆட் ஒன் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. நோஸ், ஐஸ், ஸ்கின், டீத் அப்படிங்கிறாங்க. ஐம்புலன்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கண், காது, மூக்கு, தோல், நாக்கு, இதை செவி, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதில் டீத் வராது இல்லையா? பல்லு அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ப்ரூக், பாண்ட், ரிவர், ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இதில் எல்லாமே பார்த்தோம்னா நீர் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே ப்ரூக்னா ஓடை, இதுவும் ஸ்ட்ரீம்னா ஓடை தான், இதுவும் ரிவர்னா ஆறு. எல்லாமே தண்ணீர், நீர் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இதை பற்றி சொல்லுது. பாண்ட் அப்படின்னா குளம், நீர் தேக்கம், சரிங்களா? நீர் தேங்கி இருக்கிறத பற்றி இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பாண்டு தான் வரும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது வேறுபட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்ம இங்கே மீன் பண்ணோம். கொடுத்துருக்கிறதுல எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும், அவ்வளோதான். சரியா? இதுவும் ஸ்ட்ரீம்னா ஓடை, சரிங்களா? இதுலேயே சிற்றோடை ரொம்ப சின்னதாக ஓடிக்கிட்டு இருக்கிறது ப்ரூக் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ரிவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஓடிக்கிட்டு இருக்கிறது, தண்ணி இது ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால் தண்ணி இது தேங்கி இருக்கிறது. குளம் அப்படிங்கிற போது அது ஒரு இடத்துல, பாண்டு ஒரு இடத்துல இப்படி இருக்கு, குளமாக இருக்குது, இது இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஹென், கவ், கப், லைனஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹென்னா கோழி, கவுனா பசு, லைனஸ்னா பெண் சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது மூணுமே விலங்கு, அதாவது பெண்ணினத்தை பற்றி குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? கப் அப்படிங்கிறது குட்டி, பேபியை பற்றி குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸுக்கு நம்ம இதை தான் சொல்லுவோம், கப்புன்னு தான் சொல்லுவோம். சரியா? லைன், பியர், இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய இதுக்கு பேபி, யங் ஒன், அந்த இதுக்கு கப்புன்னு தான் சொல்லுவோம், அதாவது குட்டிக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் நம்மளுக்கு 3rd ஒன் தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 729, இங்கே 64 கொடுத்துருக்காங்க, இங்கே 216 கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று கியூப் பண்ணியிருக்கணும்,
இல்லை ஸ்கொயர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. சரியா? இப்போ நம்ம இதில் ஆட் ஒன் எடுக்கணும். ஆட் ஒன் எடுக்கணும்னா எல்லாம் பார்த்தோம்னா கியூப்லேயும் வரும். ஓகேவா? ஸோ கியூப்லேயும் வரும். அப்போ இதில் ஆட் ஒன் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயரில் பண்ணி பார்க்கணும். ஸ்கொயரில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஸ்கொயர்னா என்னதுங்க? 17 × 17 வருமா? இது 8 8s are 64 8 ஸ்கொயர். ஓகேவா? இது 17 ஸ்கொயர் வருமா? ஸோ 1 × 1 1 ஸ்கொயர் வருமா? ஓகேவா? இது பார்த்தோன்னா வராது. சரிங்களா? ஸோ 196 × 14 இது இல்லைன்னா 256 225 இந்த இதுக்கு தான் போகும். 216 அப்படிங்கிறது என்னதுங்க? 216 அப்படிங்கிறது 6ஓட கியூபு. ஓகேவா? ஸோ அதனால ஸ்கொயரில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா 9 கியூப் வரும், இங்கே பார்த்தோம்னா 4 கியூப் வரும், இங்கே 1 கியூப் போட்டுக்கலாம். ஆனால் இங்கேயும் அதே மாதிரி 6 கியூப் போடலாம். அப்போ நம்மளுக்கு ஆட் ஒன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டால் எடுக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 17 ஸ்கொயர் வரும், இது 8 ஸ்கொயர் வரும், இது 1 ஸ்கொயர் வரும். இதுதான் அப்போ இதில் வராது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கல்கத்தா. ஓகேவா? கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சவுத்தில் இருக்கிற ஸ்டேட்டு. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஆனால் இது மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் இது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஈஸ்ட். ஓகேவா? இந்த குறியீட்டிற்கு முன் உள்ள 2 வார்த்தை, எழுத்து, எண்களுக்கு இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. சரிங்களா? இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்போ இதுவும் அதே மாதிரி ஒற்றுமையில நீ செலக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நிறை கிலோகிராம். அப்போ நீளம் அப்படிங்கிறது, நிறை அப்படிங்கிறது ஒரு நிறை, ஒரு குறிப்பிட்ட எடையை நம்ம எதில் அளப்போம்? கிலோகிராம்ல அளப்போம். அப்போ நீளம் அப்படிங்கிறத நம்ம எதில் அளப்போங்க? மீட்டரில் தானே அளப்போம். ஓகேவா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னதுங்க? மீட்டர். அடுத்து பாருங்க, காச நோய் அப்படிங்கிறது எதை பாதிக்கும்? நுரையீரல் பாதிப்பு. கேட்ராக்ட் அப்படிங்கிறது கண்ணை பாதிக்கக்கூடியது தானே. கேட்ராக்ட் எங்கே வரும்? கண்ணில் தானே. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் 7:342 கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 7 இப்போ இது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7 இங்கே வந்து கியூப் போட்டு பாருங்க. அதே மாதிரி கியூப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 343 கிடைக்குமா? ஓகேவா? 7 7s are 49. 49 × 7 போட்டோம்னா 49 × 7 போட்டிங்கன்னா 7 9s are 63, ரிமைண்டர் 1. 7 4s are 28. 28 plus 6 எவ்வளோங்க? 34. ஓகேவா? இப்போ 343 கிடைக்குது. ஓகே. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி 11 என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 342 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 343 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -1 பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 11 × 11 × 11 11 கியூப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1331 கிடைக்கும். ஓகேங்களா? 11 கியூப் அப்படிங்கிறது 1331 கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம -1 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1330 கிடைக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் பார்க்கணும். இப்போ எடுத்தோடனே 1331 ஓகே 11 கியூப் அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை யோசிச்சு பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கியூப்ல -1 பண்றோம். அதே மாதிரி 11ஓட கியூப்ல -1 பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பேருந்து ஓட்டுநர். பேருந்து ஓட்டுறவங்க என்னன்னு சொல்லுவோம்? பேருந்து ஓட்டுநர்னு சொல்லுவோம். விமானம் விமானின்னு சொல்லுவோமா? விமானத்தை ஓட்டுபவரை விமானி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் பைலட் அப்படிமோ இல்லையா? ஆன்சர் இதான். அடுத்து பாருங்க, திருக்குறள் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யாருங்க? திருவள்ளுவர். அப்ப சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுவும் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க,
ரகசிய குறியீட்டு மொழியில் ரெக்டாங்கிள் என்பதை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் எப்படி சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் என்பதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சாதான் நம்மளால இதை பண்ண முடியும். சரியா? இப்ப ரெக்டாங்கிள் பாருங்க, ஆர் எஸ் டிஇ, அதாவது ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க. இந்த பக்கம் இருந்தும் நீங்க எடுக்கலாம், இந்த பக்கம் இருந்தும் எடுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஆர்ங்கிறது எஸ். ஓகேவா? அடுத்தது இப்படி வந்திருக்காங்க, டி இ இப்படி வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது சி டி, புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்படி ஒரு லெட்டர் எடுத்திருக்காங்க, மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இப்படி ஒரு லெட்டர் எடுத்துட்டு வராங்க. புரியுதா? மறுபடியும் ரிவர்ஸ் இப்படி போறது, அந்த மாதிரி வரிசையில போயிருக்காங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல ஏ பின்னு இருக்கு. அடுத்தது இங்கிருந்து வர்றோம், எம் என் வருது. அடுத்தது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஜி ஹச். ஓகேவா? கே எல். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஸ்கொயருக்கு எஸ் டி. அடுத்தது இங்கிருந்து தானே வருவோம், பி கியூ யூவி இசட் ஏ. ஓகேவா? இப்படி இப்படி ரிவர்ஸ் போய் வருது. சரி, அதே பாணியில நம்ம இந்த இடத்துல கீழே வர்றோம், டி. இந்த இடத்துல என்ன இருக்கு, டி இருக்கு. அப்ப அடுத்த லெட்டர் என்னங்க, டி யூ. ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரி, ஓகே. அடுத்த லெட்டர் பார்க்கலாம். இப்ப டி யூ அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அடுத்தது என்ன வரணும், இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகணும் இல்லையா? இப்ப கியூஆர்னு தானே வரணும், எஸ்ஆர்னு வராது இல்லையா? அதாவது இப்படியே போயிட்டு இருக்காது இல்லையா, இப்படி இப்படி போயிட்டு இருக்காது இல்லையா, மறுபடியும் இப்படி ரிவர்ஸ் வரணும்ல. அப்ப கியூ ஆர்னு தான் வரணும். சரியா? ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இந்த ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் 4-5 போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி, கடைசியா எங்கேயாச்சும் வச்சிருப்பான். ஆனா இதுல பாருங்க, செகண்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. டி யூ. அடுத்தது எங்கிருந்து வரணும், இப்படி ரிவர்ஸ் போகணும். சரியா? இது இப்படி வந்துருச்சு, டி யூ இப்படி வந்துருச்சு. மறுபடியும் நம்ம இங்கிருந்து போகணும், கியூ ஆர். ஓகேவா? அடுத்தது இங்க என்ன இருக்கு, ஐ இருக்கு. ஓகேவா? இங்கிருந்து நம்ம இப்ப போனோம், கியூ ஆர்னு இங்கிருந்து போனோம். ஆனா மறுபடியும் திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து எடுக்கணும், ஐ ஜே. ஓகேவா? இங்க மறுபடியும் இப்படி போறோம், ஜெட் ஏ. புரியும் நினைக்கிறேன், பாருங்க. சரியா? அப்ப ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரகசிய குறியீட்டு முறையில் லாயர் அப்படிங்கறத இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, போலீஸ் அப்படிங்கறத இந்த நம்பர்ல கொடுத்திருக்காங்க, ஜட்ஜ் அப்படிங்கறத இந்த மாதிரி குறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க யோசிச்சு வைங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ஈஸி, யாராலையெல்லாம் போட முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மெத்தடு தான். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஏலேருந்து இஜெட் வரைக்கும் லைனை எழுதிட வேண்டியதான். எழுதினாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ எழுதணும் அப்படின்னாவே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம், இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுலேருந்து பார்ப்போம். ரைட்? ஓகேம்மா, தேங்க்யூ.